சன் டிவியோட ஒன் ஆஃப் த லாங் ரன்னிங் சீரியல் அப்படின்னு சொன்னா கயல் சீரியல் கிட்டத்தட்ட 1465 எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இதோட கிளைமேக்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த சீரியலுக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா கயல் எழில் 2 பேருக்கு இடையில ஒரு தற்காலிகமான பிரிவை கொண்டு வந்திருக்கிறாங்க. கயல் மேலே இருக்கிற கோபத்தினால எழில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் தான் இப்போ கயல் இறங்கி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களோட ஃப்ரெண்டா சக்தி அப்படிங்கிற கேரக்டரில் ரியா அறிமுகமானாங்க. அவங்க கயலுக்கு பல வகையில் உதவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. எழில எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த சமயத்தில் இந்த சீரியலில் அடுத்த ஒரு நியூ என்ட்ரியுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அறிமுகம் அப்படிங்கிறது தேவையே இல்லை. சன் டிவியில் கண்மணி சீரியல் மூலமாக ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஜிஷ்ணு சுந்தரி சீரியலில் ரொம்பவே செமையாக மாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக செல்லமே செல்லமே சீரியல்லையுமே ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல் சில காரணங்களால் நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஜிஷ்ணு கையோட இப்போ இந்த சீரியல்லையுமே ஆக்ட் பண்ண இருக்கிறாங்க. இந்த சீரியலில் அவங்களோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விவாதங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா எழில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவரோட கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி ஜிஷ்ணு ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தரப்பு ரசிகர்களும், இன்னும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சக்தி அப்படிங்கிற ஒரு நியூ என்ட்ரி ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு ஜோடியாக ஜிஷ்ணு ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தரப்பு ரசிகர்களுமே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திட்டு வராங்க. ஆனால் ஜிஷ்ணு எழில ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சக்திக்கு ஜோடியாக வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.